முருகன் வேணா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால பரிபாடல்லையே வந்துடுறாரு முருகன் சொல்லலாம். விநாயகர் எப்போ வந்தார் நமக்கு? இப்ப 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலதான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். எவனோ போய் நல்ல பொம்மையா இருக்கான்னு எடுத்துட்டு வந்தான். அங்கிருந்து போரில் வெற்றி பெற்றவன் அங்கிருந்து கொண்டு வந்தான். அத கடவுள் ஆகிட்டான். சரி, 2000 வருஷம் முருகன் தம்பி, 1300 வருஷம் பிள்ளையார் தான் அண்ணன். இப்படின்னு சொன்னா அதையும் வச்சுட்டு விழா நடத்திட்டு இருக்கான் நம்மால். அல்லது இந்த கடவுள்களை பற்றி பேசுகிற போது, பெரியார் கூட கடவுளை பற்றி நிறைய எழுதுகிற போது முதல்ல சொல்லுவார், எல்லாம் பக்தர்கள்லாம் எது செய்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டுத்தான் எழுதுவார்கள். எனவே நானும் பிள்ளையாரை பற்றி முதலில் சொல்லி விடுகிறேன் என்று பெரியார் பலவற்றை சொன்னார். 2 பேரும் 2 வரலாறு எழுதியிருக்கான். சிவபுராணம் ஒரு வரலாறும் கந்த புராணம் ஒரு வரலாறு. அதில் தான் சொல்லுகிறான், பார்வதி குளிக்க போன போது காவலுக்கு ஆள் இல்ல என்று சொல்லி காவலுக்கு ஒரு ஆள் வைக்கிறான். அதை எப்படி வைத்தால்னா, அழுக்கையெல்லாம் திரட்டி வைத்து ஒரு பிள்ளைய செஞ்சு வச்சுக்கிட்டு போனாலாம். புருஷன் வந்தானா, வந்த உடனே சிவன் புரான் போனா தடுத்தானா வெட்டினானா என்ற ஒரு கதை நாம் படித்திருக்கிறோம். இதன் மேல் பெரியார் வைத்த கேள்வி, பல பேர் கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். நிகழ்காலத்தில் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பல தத்துவங்களின் மீது, நம்பிக்கைகள் மீது பலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதெல்லாம் உயர்ந்த கேள்விகளாக, தத்துவமாக பல பேர் புரிய முடியாதாக போய்விடும். ஆனா பெரியார் எளிமையான கேள்விகளைத்தான் கேட்டார். பார்வதி குளிக்க போகணும், அப்பெல்லாம் பாத்ரூம் கிடையாது, இருந்தா கதவு மட்டும் போட்டா போதும், ஒன்னும் போட வேண்டாம். அல்லது கதவுக்கு தாழ்பால்னா தாப்பா மட்டும் போட்டா போதும், அது மட்டும் செஞ்சிருந்தால் போதும், ஒரு பிள்ளையை உருவாக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. பெரியார் வச்ச கேள்வி மட்டும் நான் சொல்றேன். இவ்வளவு ஒரு பையனை செய்யற அளவுக்கு அழுக்குறோம் இருந்தா எப்படா அவ கூட குடும்பம் நடத்தலாம் சிவன் ஒரு கேள்வி கேட்டார். முதல் கேள்வி. அடுத்த கேள்வி கேட்டாரு, சரி நீ செஞ்ச யாராவது உள்ள வந்துருவான் எட்டி பார்த்துருவான பயப்படுற, அதுக்கு ஏன் பையனை செஞ்ச பொண்ணுல செஞ்சு வச்சிருக்கணும், அவனே எட்டி பார்த்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு. அவ்வளவு பெரிய பையன், தடுக்கிற அளவு ஒரு பையன், அவன் எட்டி பார்த்தா என்னையா பண்ணுவ, நீ புத்திசாலியா இருந்தா கதையாவது புத்திசாலி எழுதினான்னு பெரியார் கேட்டார். நீ இல்லையா செய்யணும், ஏன் இப்படி பண்ண என்று கேட்டார். அடுத்த கேள்வி. அடுத்து கணவனாக இருந்தாலும் குளிக்கிற போது போற என்னையா நியாயம், இவெல்லாம் கடவுளா கயவாளியா என்று அடுத்து கேட்டார். சிவபெருமான் உள்ள போனாங்கிறப்போ. அப்புறம் கழுத்தை வெட்டினான்ற கதை. அவன் சொன்னாலாம், ஐயோ என் பையனாச்சு, புருஷன்கிட்ட சொல்றா என் பையன், அப்படி ஒரு பையன் நமக்கு இருக்கு, அவருக்கு தெரியாது, இல்ல என் பையன் தான் என்று சொன்னார்கள். வெளியே வந்தாரா, சரி பார்த்தாரா, தலை இல்லாம இருந்துதான், வெட்டிட்டான், தலையை காணாம ஒரு யானை கடவுளுடைய தலையை கொண்டு வந்து வைத்தாரா. பெரியார் சொன்னார், பரவாயில்லப்பா, பெரிய விஷயம். நம்முடைய புராணங்கள் எல்லாம் பல செய்திகளை சொல்லும், அறிவியல் செய்தியை சொல்லும். முத ஆதாமுடைய எலும்பை ஆபரேஷன் பண்ணி தான் ஏவாளையே கட்டு செஞ்சிருக்கான். அது ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு கிறிஸ்துவத்துல. நம்ம ஆபரேஷன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு. இப்பெல்லாம் இதயத்தை மாத்திரம் அதை மாத்திரம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி தலையவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கான். சரி, அப்படி கூட அறிவியல் இருந்திருக்கலாம். பெரியார் அப்போ அந்த காலத்துல இருந்திருக்கும், ஏதோ அறிவாளி இருந்துட்டான், அறிவியல் இருந்திருக்கு, மருத்துவம் வளர்ந்திருக்கு. ஒரே ஒரு கேள்வி கேட்டார், குழந்தையின் கழுத்தின் சுற்றளவு என்ன, யானையின் கழுத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டார். இதை மட்டும் சொல்லியா நீ, அப்புறம் நீ பண்ணி கூட இருப்ப, அந்த காலத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட இருந்திருக்கும். எளிய கேள்விகள் வழியாக 1000 ஆண்டுகளாக நம்பி வந்ததை போட்டு உடைச்சார் அவர். அடுத்த ஒரு கதையை சொன்னான். காட்டில் ஆண் யானையும், கைலாயத்தில் ஆண் யானையும் பெண் யானையும் மேய்ந்து கொண்டிருந்ததாம். உலாவு போன இவங்க 2 பேரும் பார்த்தாங்களாம். பார்த்த உடனே இவர்களுக்கு ஏன் நாமும் ஆண் யானையாக பெண் யானையாக மாறி உறவு கொள்ளக்கூடாது என்று கருதி உறவு கொண்டுதான் பிள்ளையார் பிறந்தான்னு சொன்னான். அப்படி ஒரு கதை. அந்த எது கதைனா லிங்க புராணத்திலும் சுப்ரபோத ஆகமத்திலும் சொல்லி இருக்கு. இந்த 2 கதையா இன்னொரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இந்த 2 வரலாற்று ஆசிரியர் மூலம் இன்னொரு வரலாற்று எழுதியிருக்கான். பெரியார் கேள்வி வைத்தார், ஏண்டா அவன் கைலாயத்தில் இருந்தான், கைலாயத்துல பனி பிரதேசங்களில் யானை எங்கடா இருக்குன்னு கேட்டார் பெரியார். முதல் கேள்வி. பனி கரடி தாண்டா இருக்கும், வெப்ப பிரதேசம் தாண்டா யானை இருக்கும், பனி பிரதேசம் எங்கடா இருந்ததுன்னு கேட்டார். முதல் கேள்வி. 10,000 அடிக்கு மேல் புல்லே முளைக்காத எங்கடா மேய்ஞ்சதுன்னு கேட்டார். யானை கூட இருக்கட்டும், பனித்தானே இருக்கும், புல்லு இருக்காத எப்படா மேய்ஞ்சதுன்னு அடுத்த கேள்வியை கேட்டார். எப்படா மேய்ஞ்சது நீ பார்த்த, சரி அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். யானையாக மாறி உறவு கொண்டால் யானை குட்டியிலடா பிறந்திருக்கணும். அது எப்படி மனித உடலும் யானை தலையும் வந்தது? யாராவது ஒரு ஆணாக இருந்திருக்க, யானையாக இருந்திருக்க, ஒருத்தர் மனிதராக இருந்திருக்க வேண்டும். பார்வதி யானையாக இருந்து சிவனை ஆணாக மனிதனாக நினைத்தாலும் என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. சிவனை யானையாக வைத்து பார்வதியை மனிதனாக இருந்திருந்தாலும் வாய்ப்பு, லாஜிக் இடிக்குதே என்பார். லாஜிக் இடிக்குதே, சரியில்லையே, எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அடுத்த கேள்வியை வைத்தார்.
இப்படி பலவற்றில் அவர் அடுத்த ஒண்ணு சொன்னார். பார்வதி கர்ப்பத்தில் இருந்த போது அசுரன் ஒருத்தன் போய் உள்ள கருவறைக்குள்ளே போய் அவன் தலையை கிள்ளிட்டு வந்துட்டான். அப்புறம் வச்ச தலைன்னு இன்னொரு அது என்னன்னா விநாயகர் புராணத்துல தான் அப்படி சொல்லி இருக்கிறான். அடுத்த வரலாற்று ஆசிரியர் இப்படி வரலாறு எழுதுறாரு. இன்னொருத்தர் தக்கையாக பரணியில் சொல்றான், தக்கையாகம் அழிக்க சிவன் மூத்த பிள்ளை அனுப்புனானா, தக்கன் தலையை வெட்டிட்டானா, இரண்டாவது மகன் சுப்பிரமணியனை அனுப்பிச்சானா, அவன் போர்க்களத்தில் தலை இல்லாதனால யானை தலையை வெட்டி வச்சான தக்கையான பரணியில சொல்றான். இப்படி ஒருவருடைய வரலாற்றை நீ கடவுள் இருக்குது புராணத்தை நீ நம்பினா கூட இதில் எதை நம்புகிறீர்கள் சொல்லுங்க. இதெல்லாம் பெரியார் எழுதுனதில்லை, கருசட்டை யாரும் எழுதுனதில்லை, நீங்கள் எழுதியது, நீங்கள் எழுதி வைத்திருப்பது. இதன் மீது பெரியார் கேள்வி வைத்தார். இப்ப நம்ம சொல்றோம் ஆபாச கதைகளை தடை செய்ய வேண்டும், நீலப்படங்கள் ப்ளூ பிலிம் எல்லாம் தடை வைக்கணும் பண்ண வழக்குங்கிறான். முதல்ல புராணங்களைத்தான் அந்த பிரிவின் கீழே தடை செய்யணும், முதல்ல தடை செய்யணும். பெரியார் கேட்டார், நான் கடவுள்னு சொன்னா ஏன்டா போய் சொல்ற, நாங்க நம்புற கடவுளுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்றேன். அப்ப பெரியார் கேட்டார், குழந்தைக்கு விவரம் தெரியாத குழந்தையை கக்கத்தில் வைத்துக் கொண்டு கல்லை காட்டி கடவுள் கும்பிடு என்று சொல்லுகிற உன்னை விட விவரம் தெரிந்து அறிவு வளர்ந்த முதிர்ச்சி பெற்றவனிடம் போய் கடவுள் இல்லைன்னு சொல்ற நான் என்னையா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டேன். நீ குழந்தைகிட்ட போய் பேசுற, விவரம் தெரியாத குழந்தைகிட்ட கல்லை காட்டு கும்பிடுங்கிற. நான் விவரம் தெரிந்த மனிதனிடம் போய் விவாதிக்கிறேன், வளர்ந்த மக்களிடம் போய் நான் பேசுகிறேன், அறிவு கொண்டு ஆய்வு பாருங்கள் என்று சொல்லுவேன், என்னையா தப்பு என்று கேட்டார்.